இன்னொரு கேஸில் கர்நாடகா ஹைகோர்ட்டில் நடந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 2 தேட்டர் ரன் பண்ணுறதுக்காக அந்த தேட்டரோட ஓனர் லோக்கலில் இருக்கிற போலீஸ்க்கும் பணம் கொடுப்பாரு, லோக்கலில் இருக்கிற அந்த கூன்ஸுக்கும் லோக்கலில் இருக்கிற ரவுடிஸ்க்கும் வந்து பணம் கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்குது. அது செக்ஷன் 37 கிளைம் பண்ணியிருக்கிறார் அவர். அது டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணல. கூன்ஸுக்கு ரவுடிஸ்க்கு நீங்கள் பே பண்ண அமௌண்ட் ஓகே ரைட், இட் இஸ் 37 படி நான் கிளைம் பண்ணிக்கலாம் தாராளமாக, அது இல்லீகல் கிடையாது. ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் சேஃப்டிக்காக ஒரு செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ ஒருத்தர் பே பண்ணியிருக்கிறீங்க ரைட்டு. பட் போலீஸ்க்கு நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டுங்கிறது ஆப்வியஸ்லி இட் இஸ் அ பிரைப், இட் இஸ் இல்லீகல். ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு நீங்கள் பணம் கொடுக்கறதுங்கிறது இல்லீகல், சட்டப்படி குற்றம் தான். அப்போ ஆப்வியஸ்லி அது கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த கேஸ்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு, ஓகேவா? ஏன்னா இவங்க பே பண்ண தொகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மோத்திலால் கேம்சந்த் ஜெயின் அந்த இதில் பே பண்ண கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க பே பண்ண அமௌண்ட் வந்து 5,50,000. அப்போ செக்ஷன் 40A3 இங்கே அப்ளிகபிள் ஆகாதான்னு ஒரு கொஷின் வருது, ஓகேவா? இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் இது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ரேன்சம் 5,50,000 ரூபா அவங்க பே பண்ணியிருக்காங்க கம்பெனி, அதை வந்து கோர்ட் அலோவ் பண்ணுதுன்னு சொல்லிடுச்சு. பட் இது செக்ஷன் 37 படி கிளைம் பண்ணலாம், ஓகே ரைட், செக்ஷன் 37 படி கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கோர்ட் சொல்கிறாங்க. பட் அடுத்த ஒரு கேள்வி, இந்த கேஸில் கடந்து வரும்போது என்னோட ஒரு டவுட் என்னென்னா, செக்ஷன் 40A3 படி இது எப்படி கிளைம் பண்ண முடியுங்கிறது என்னோட டவுட்டு. ஏன்னா 40A3 செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எந்த ஒரு சினாரியோலையும் வந்து யாருக்குமே நீங்கள் வந்து கேஷாக பே பண்ணக்கூடாது. அப்படி கேஷ் பே பண்ணிங்க அப்படின்னா பே பண்ண அமௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்வியஸ்லி வந்து டிஸ்அலோவ் பண்ணுவாங்க, அதை செலவாக கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறது தான் சிம்பிள். இது கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம்? கேஷ் ட்ரான்சாக்ஷனே கூடாது, எல்லாமே வந்து அக்கௌண்ட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ட்ரான்சாக்ஷன் 40A3. ஸோ இப்போ இருக்கிறது அதுதான், ஓகேவா? பட் அப்போ இந்த கான்செப்ட் வந்து முன்னே வந்து 20,000 இருந்தது, ஓகேவா? பட் எப்படி பார்த்தாலும் அது வந்து 5,50,000க்கு ஈக்குவல் இல்லை தான், ஓகேவா? அப்படிங்கிறப்ப எப்படி வந்து இந்த 5,50,000 எப்படி டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு பயங்கர க்யூரியஸாக ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா பாருங்கள். அந்த கேஸ் நடந்தது வந்து ஆகஸ்ட் 1987. ஆனால் 40A3 கவர்மெண்ட் கொண்டு வந்தது 2009. ஸோ ஆப்வியஸ்லி அப்போ கேஷில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பே பண்ணாலும் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி 40A3 இங்கே அப்ளிகபிள் ஆகாது, ஓகேவா? தேங்க்யூ. அவ்வளோதான்.